வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்மோஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவின் மாபெரும் குண்டுவீச்சு, அணுமின் நிலையம் மீதும் தாக்குதல். புதன்கிழமை விடுமுறை, கடற்தொழில் அத்தியாவசிய சேவைகள் தடையின்றி இயங்கும் என்று அறிவிப்பு. QR முறையில் மாற்றம், நாளை முதல் வாகன இலக்கு அடிப்படையில் எரிபொருள் விநியோகம். நாட்டில் இனி எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது, லிட்டோ நிறுவனம் மற்றும் ஜனாதிபதி விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு. மத்திய கிழக்கு போர், இலங்கை பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் அபாயம், பேராசிரியர் பிரசன்ன பெரேரா எச்சரிக்கை. பீடவிளைவில் இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து, 4 உயிரிழப்பு, 40 பேர் காயம். இலங்கையில் ட்ரோன் பறக்கவிட தடை, விமானப்படை விடுத்துள்ள விசேட எச்சரிக்கை. வங்கிச் சேவை நேரங்களில் மாற்றம், புதன்கிழமை விசேட அறிவிப்பு வெளியானது. அக்கரைப்பற்று பனங்காடு ஆற்றில் ஆணின் சடலம் மீட்பு, அடையாளங்காண பொதுமக்களிடம் உதவி. வெப்பத்தை தணிக்க பெய்யும் மழை நாளை மறுதினம் வரை வடக்கு கிழக்கில் தொடரும் என்று அறிவிப்போம். இனி விரிவான செய்திகள். Fourth Monkey Connect launching soon. ஹார்மோஸ் ஜலசந்தி முதல் டெல் அவிவ் வரையான பரவியுள்ள மோதல் போக்கு உலகளாவிய ரீதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு மற்றும் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களால் பிராந்தியம் போர்க்களமாக மாறியுள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்திக்கு அருகில் உள்ள ஈரானிய ஏவுகணை தளங்கள் மீது அமெரிக்க ராணுவம் பாரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. நிலத்தடியில் உள்ள பதுங்குகுழிகளை ஊடுருவச் சென்று அளிக்கின்ற 5000 பவுண்ட் எடை கொண்ட பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்த ஈரானிய கப்பல் எதிர்ப்பு குரூஸ் ஏவுகணை தளங்களை அளிப்பதே இதன் நோக்கம் என்று அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. உலகின் 20% எண்ணெய் போக்குவரத்து நடைபெறும் இந்த பாதையை ஈரான் மூடியுள்ளதால் உலகளாவிய எண்ணெய் விலையேற்றத்தில் இது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் ஒரே செயல்பாட்டு அணுமின் நிலையமான புஷேர் மீது நேற்றிரவு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை உறுதிப்படுத்தியுள்ளது. ஏவுகணை அணுமின் நிலைய வளாகத்திற்குள் விழுந்த போதிலும் ஆலைக்கோ அல்லது ஊழியர்களுக்கோ எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று சர்வதேச அணுசக்தி முகமை தெரிவித்துள்ளது. கதிரியக்க அபாயம் எதுவும் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. இஸ்ரேலிய வான்படை ஈரானின் உயர்மட்ட தலைவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானின் பாதுகாப்பு தலைவர் அலி ராஜானி கொல்லப்பட்டதை அடுத்து அதற்கு பழிவாங்கப்படும் என்று ஈரான் ராணுவ தளபதி அமீர் ஹடாமி எச்சரித்துள்ளார். ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிப்பையும் இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அலி ராஜானியின் படுகொலைக்கு பதிலடியாக ஈரான் இன்று அதிக மக்கள் நெரிசல் கொண்ட டெல்லவி நகர் மீது கிளஸ்டர் ரக ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 2 கொல்லப்பட்டுள்ளார்கள். இதன் மூலம் இஸ்ரேல் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 14 உயர்ந்துள்ளது. செங்கடல் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அமெரிக்காவின் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தற்போது உள்நாட்டு கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 12 அன்று ஏற்பட்ட தீ விபத்தில் நூற்றுக்கணக்கான வீரர்கள் காயமடைந்துள்ளார்கள். நீண்ட காலமாக உள்ள கழிப்பறை வசதி குறைபாடுகள் மற்றும் சுகாதார சிக்கல்கள் வீரர்களின் மன உறுதியையும் பாதித்துள்ளன. பழுதுபார்ப்பு பணிகளுக்காக குறித்த கப்பல் கிரீட் தீவு நோக்கி சென்றுள்ளதாகவும் செங்கடல் பகுதியில் அமெரிக்காவின் நேரடி பாதுகாப்பு பலம் தற்காலிகமாக குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இதுபற்றி தெரிவிக்கையில், இந்த போரின் விளைவுகள் செல்வம், மதம், இனம் என்ற பாகுபாடின்றி உலக மக்கள் அனைவரையும் பாதிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அணு ஆயுத தளங்கள் மற்றும் எரிசக்தி விநியோக பாதைகள் இலக்கு வைக்கப்படுவது சர்வதேச பொருளாதாரத்தில் பெரும் சரிவை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகின்றது. பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள VT Cash & Carry பாரிஸில் லாட்சப்பல். எரிபொருள் நெருக்கடி காரணமாக ஒவ்வொரு புதன்கிழமையும் அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்ட போதிலும் கடற்தொழில் துறையின் அத்தியாவசிய சேவைகள் எந்தவித தடையுமின்றி வழமை போல் முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்தொழில் துறையானது 24 மணி நேரமும் இயங்கும் ஒரு துறை என்பதை கருத்தில் கொண்டே பின்வரும் அலுவலகங்கள் மற்றும் சேவைகள் விடுமுறை தினங்களில் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் அமைந்துள்ள தரக்கட்டுப்பாட்டு உப அலுவலகம், அனைத்து மீன்பிடி துறைமுக செயற்பாட்டு அலுவலகங்கள், வானொலி தொடர்பாளர் நிலையங்கள் மற்றும் கலன் கண்காணிப்பு அலகுகள் என்பன இதில் இயங்கும். இந்த தீர்மானத்தின் மூலம் கடலில் தொழிலில் ஈடுபடுகின்ற மீனவர்கள், மீன்பிடி கலன் உரிமையாளர்கள், மீன் ஏற்றுமதியாளர்கள் ஆகியோர் எந்தவிதமான இடையூறுமின்றி சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அரச விடுமுறை கால பகுதியிலும் கடற்தொழில் துறைக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் அத்தியாவசிய பணிகளுக்கு அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்கி இந்த சேவைகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வதே தமது பிரதான நோக்கமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய கிழக்கு போர் சூழல் மற்றும் உள்நாட்டில் அதிகரித்து வருகின்ற
எரிபொருள் கேள்வி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு எரிபொருள் விநியோகத்தை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் புதிய நடைமுறைகளை அரசாங்கம் அறிவித்துள்ளது. நாளை முதல் வாகன இலக்க தகட்டின் இறுதி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருள் விநியோகம் இடம்பெறவுள்ளதுடன் QR தொடர்பான சிக்கல்களை தீர்க்க விசேட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கமைய வாகன இலக்க தகட்டின் இறுதி இலக்கம் 0246 மற்றும் 8 இருந்தால் இரட்டை எண்கள் கொண்ட திகதிகளிலும் மற்றும் வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கம் 1357 மற்றும் 9 இருந்தால் ஒற்றையன்கள் கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக நாளாந்தம் எரிபொருள் விநியோக பாதைகள் பாதிக்கப்பட்டு வருவதாலும் உள்நாட்டில் எரிபொருளுக்கான கேள்வி அசாதாரணமான முறையில் அதிகரித்து வருவதாலும் நாட்டில் உள்ள எரிபொருள் இருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக மீண்டும் QR குறியீடு முறைமையை செயற்படுத்த அரசாங்கம் கடந்த 16ஆம் தேதி முதல் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேவேளை QR குறியீட்டை பெறுவதில் அல்லது பதிவுகளில் சிக்கல்களை எதிர்கொள்வோருக்கு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு விசேட வாட்ஸ்அப் இலக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. பதிவு செய்வதில் சிக்கல்களை எதிர்நோக்கும் நபர்கள் 0760001919 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு வாகன இலக்கத்தை அனுப்பி வைப்பதன் மூலம் தமது பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தேசிய அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் அல்லது கடவுச்சீட்டு செல்லுபடியாகும் வருமான வரி அனுமதி பத்திரம் மற்றும் வாகன பதிவு சான்றிதழ் ஆகிய ஆவணங்களின் புகைப்படங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். வாகனத்தின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர் என்பதுடன் வழங்கப்படக்கூடிய அனைத்து தகவல்களும் தனிப்பட்ட தரவுகளும் 2022ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்திற்கு அமைய பாதுகாக்கப்படும் என்று டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. அத்துடன் இன்றைய தினத்திலிருந்து QR குறியீடு இன்றி எவருக்கும் எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என்று எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார் ராஜபக்ஷ திட்டவட்டமாக தெரிவித்தார். அவசர தேவை ஏற்பட்டாலும் QR இன்றி எரிபொருள் வழங்க முடியாது. அவ்வாறான சூழலில் பொதுமக்கள் மற்றும் ஒரு வாகனத்தை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிக்கல்கள் இருப்பின் 1919 என்ற இலக்கத்திற்கு அழைத்து தீர்வு காணுங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுற்றுலாத்துறையில் ஏற்பட்டுள்ள வாகனங்கள் மற்றும் சேவைகளுக்கான எரிபொருள் தேவையை உறுதிப்படுத்தும் வகையில் வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் சுற்றுலா அமைச்சு விசேட பதிவு முறையை ஆரம்பித்துள்ளது. தகுதியுடைய தரப்பினர் அமைச்சின் வழிகாட்டல்களுக்கு அமைய உடனடியாக பதிவு செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கையில் நிலவும் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் தடையின்றி விநியோகத்தை தொடர்வதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக லிட்டோ நிறுவனம் மற்றும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க ஆகியோர் நாட்டு மக்களுக்கு உறுதியளித்துள்ளனர். திரவ பெட்ரோலிய எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு இன்று காலை 2 கப்பல்கள் நாட்டை வந்தடைந்தன. லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன விடுத்துள்ள விசேட அறிவிப்பில் பின்வரும் விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரையில் நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு உள்ளது. ஒவ்வொரு 3 நாட்களுக்கும் ஒரு முறை எரிவாயு ஏற்றிய கப்பல் இலங்கைக்கு வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலதிக எரிவாயு இருப்புகள் மாலைதீவில் உள்ள சேமிப்பு நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவிலிருந்து புறப்பட்ட மற்றொரு கப்பல் விரைவில் மாலைதீவை வந்தடைய உள்ளது. 33,000 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்றிக்கொண்ட கப்பல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி நாட்டை வந்தடையும். இதேவேளை நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க எரிவாயு விநியோகத்தை நிலைப்படுத்துவது குறித்து விளக்கம் அளித்தார். மார்ச் மாதத்தில் ஏற்கனவே 38,000 மெட்ரிக் டன் எரிவாயு நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்குள் மேலும் 33,000 மெட்ரிக் டன் எரிவாயு கையிருப்பு நாட்டை வந்தடையும். அடுத்த கட்ட விநியோகம் ஏப்ரல் 21 தொடக்கம் 23ஆம் தேதிகளில் திட்டமிடப்பட்டுள்ளதால் சந்தையில் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இன்று காலை எரிவாயு கப்பல் மட்டுமின்றி ஒரு எரிபொருள் கப்பலின் நாட்டை வந்தடைந்துள்ளது. இதனால் எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் நிலவுகின்ற மந்தகதி விரைவில் சீராகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எரிவாயு விநியோகம் வழமை போல் இடம்பெறுவதால் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் வரிசைகளில் காத்திருப்பதை தவிர்க்கலாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்து வருகின்ற போர் சூழல் காரணமாக இலங்கையின் வெளிநாட்டு வருமானம், சுற்றுலா மற்றும் ஏற்றுமதி துறைகள் பாரிய சரிவை சந்திக்க நேரிடும் என்று பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் பிரசன்ன பெரேரா எச்சரித்துள்ளார். எதிர்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய போர் பதற்றத்தால் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கைக்கு கிடைக்கின்ற வெளிநாட்டு வருமானத்தில் 50% மத்திய கிழக்கிலிருந்து கிடைக்கின்றது. போர் சூழலால் இது சுமார் 2.4 பில்லியன் டாலர்களாக குறையக்கூடும். சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவதால் சுமார் 1.6 பில்லியன் டாலர்கள் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. கப்பல், காப்புறுதி மற்றும் போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிப்பதால் ஏற்றுமதி வருமானம் 4 பில்லியன் டாலர்கள் வரையில் வீழ்ச்சியடையலாம். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பதன் நேரடி விளைவாக உள்நாட்டில் கடும் விலை உயர்வு ஏற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 1 லிட்டர் பெட்ரோல் விலை, டீசல் விலை 400 ரூபாய் வரையில் அதிகரிக்கக்கூடும். எரிபொருள் விலை உயர்வால் மின்சார கட்டணம் 40% உயர வாய்ப்புள்ளது. போர் தீவிரமடை
நிறைவடைந்தால் ஒரு அமெரிக்க டாலரின் மதிப்பு $350 தாண்டும் அபாயம் உள்ளது. தற்போதைய அரசாங்கம் முறையான பொருளாதார நிபுணத்துவமின்றி செயற்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் 2022 நாடு சந்தித்த அதே போன்றதொரு பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு மீண்டும் தள்ளப்படும் ஆபத்து உள்ளதாகவும் அவர் மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் நிலவும் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் தனது தனிப்பட்ட கர்வத்தை கைவிட்டு உடனடியாக சர்வகட்சி மாநாட்டை கூட்ட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். எரிபொருள் விநியோகத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட QR குறியீடு விவகாரத்தில் அரசாங்கம் முன்னுக்கு பின் முரணாக செயற்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஆரம்பத்தில் இவ்வாறான ஒரு நடைமுறை தேவையற்றது என்று அரசு கூறி வந்தது. நிலைமை மோசமடைந்த பின்னரே தற்போதைய முறையை அமல்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப சிக்கல்களை தீர்க்க முந்தைய ஆட்சி காலங்களில் அனுபவம் வாய்ந்த நிபுணர்களின் ஆலோசனைகளை அரசு திறந்த மனத்துடன் நாட வேண்டும். தற்போதைய உலகளாவிய போர் சூழலால் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கத்தை ஒரு அரசாங்கத்தினால் மாத்திரம் தனித்து நின்று சமாளிக்க முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இது நாம் ஆட்சியை பிடிப்பதற்காக விடுக்கும் கோரிக்கை அல்ல, நாட்டை அதல பாதாளத்திற்குள் செல்லவிடாமல் பாதுகாப்பதற்காக முன்வைக்கின்ற நேர்மையான கோரிக்கையாகும். அனைத்து கட்சித் தலைவர்களையும் அழைத்து ஒருமித்த முடிவை எடுப்பதே சிறந்தது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனங்காடு பாலத்திற்கு அருகிலுள்ள ஆற்றிலிருந்து அடையாளம் தெரியாத ஆணின் சடலம் ஒன்று இன்று மீட்கப்பட்டது. ஆற்றில் சடலம் ஒன்று மிதப்பதைக் கண்ட மீனவர்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் அக்கரைப்பற்று போலீசார் மற்றும் அம்பாறை தடயவியல் பிரிவு போலீசார் இணைந்து சடலத்தை மீட்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். சுமார் 5 அடி 6 அங்குலம் உயரங்கொண்ட 45 முதல் 50 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவரின் சடலம் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளது. சடலம் நீண்ட நாட்களாக நீரில் இருந்ததால் அடையாளம் காண முடியாத அளவிற்கு சிதைவடைந்துள்ளது. இந்த உயிரிழப்பு முதலையினால் ஏற்பட்டதா, தற்கொலையா அல்லது கொலையா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தற்போதைய சூழ்நிலையில் அக்கரைப்பற்று போலீஸ் நிலையத்தில் காணாமல் போனவர்கள் குறித்து அண்மைய நாட்கள் எந்தவிதமான முறைப்பாடுகளும் பதிவாகவில்லை. இதனால் அருகிலுள்ள ஏனைய போலீஸ் நிலையங்களுக்கும் இது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. சடலத்தை அடையாளம் காண்பதற்கு பொதுமக்கள் அல்லது உயிரிழந்தவர் தொடர்பான விவரங்களை அறிந்தவர்கள் யாராவது இருந்தால் உடனடியாக அக்கரைப்பற்று போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்குமாறும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்பலாந்தோட்டை கதிர்காமம் பிரதான வீதியின் வீடவில பகுதியில் இன்று இடம்பெற்ற கோர விபத்தில் 4 உயிரிழந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த அனர்த்தம் சம்பவித்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். கொழும்பிலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் திஸ்ஸ மகாராமாவிலிருந்து கராப்பட்டி நோக்கி பயணித்த மற்றொரு இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் இவ்வாறு நேருக்கு நேர் மோதியுள்ளன. இந்த விபத்தில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். விபத்தில் சுமார் 40 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து இடம்பெற்றவுடன் அந்த பகுதி மக்கள் மற்றும் போலீசார் இணைந்து காயமடைந்தவர்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டனர். படுகாயமடைந்த சிலர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் நிலவும் எரிசக்தி நெருக்கடி மற்றும் தேசிய எரிசக்தி சேமிப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் நாட்டின் முன்னணி வங்கிகள் தமது சேவை நேரங்களை திருத்தியமைத்துள்ளன. அரசாங்கத்தினால் புதன்கிழமை விசேட விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ள சூழலில் வாடிக்கையாளர்களின் நலன் கருதி வங்கி கிளை இயங்கும் நேரங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. மக்கள் வங்கி தனது கிளை வலையமைப்பு முழுவதும் 2026 மார்ச் 18 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய தினங்களில் முற்பகல் 9 மணி தொடக்கம் பிற்பகல் 3 மணி வரையும், புதன்கிழமை முற்பகல் 9 மணி தொடக்கம் பிற்பகல் 1 மணி வரையும் சேவையில் ஈடுபடும். புதன்கிழமைகளில் வங்கிகளில் வேலை நேரம் மதியம் 1 மணியுடன் நிறைவடைவதால் பண பரிமாற்றங்கள் மற்றும் ஏனைய வங்கி சேவைகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ள வாடிக்கையாளர்கள் முன்கூட்டியே கிளைகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். எனினும் ATM மற்றும் ஆன்லைன் வங்கி சேவைகள் வழமை போன்று 24 மணி நேரம் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். வவுனியாவில் உள்ள சில எரிபொருள் மீள்ரப்பு நிலையங்களில் நுகர்வோரின் வாராந்த எரிபொருள் ஒதுக்கீட்டை முழுமையாக பயன்படுத்தி மோசடி இடம்பெறுவதாக பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீடு முறைமையின் கீழ் மோட்டார் சைக்கிள்களுக்கு 5 லிட்டரும், கார்களுக்கு 15 லிட்டர் மற்றும் வேன்களுக்கு 40 லிட்டர் என்று வாராந்த ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகின்றது. இதுபற்றி மக்கள் மேலும் தெரிவிக்கையில் எரிபொருள் நிலையங்களில் பின்வரும் முறைகேடுகள் நடப்பதாக கூறுகின்றனர். உதாரணமாக, ஒரு மோட்டார் சைக்கிள் உரிமையாளர் தன்னுடைய வாராந்த ஒதுக்கீடான 5 லிட்டரில் வெறும் 2 லிட்டரை மட்டும் நிரப்பினால் ஊழியர்கள் அவரது QR குறியீட்டில் 5 லிட்டரையும் வழங்கியதாக பதிவு செய்கின்றார்கள். இவ்வாறு தவறாக பதிவு செய்யப்படுவதால் அதே வாரத்தில் எஞ்சிய எரிபொருளை பெற முடியாமல் வாகன உரிமையாளர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளார்கள். குறைந்தளவு எரிபொருளை அடித்துவிட்டு ஒதுக்கீடு முழுவதையும் கணக்கில் காட்டுவதன் மூலம் நுகர்வோரின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் வழங்கப்படுகின்ற குறைந்தளவு எரிபொருளையும் முறையாக பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். எனவே வவுனியா மாவட்டத்தின் எரிபொருள் விநியோகத்தை உரிய அதிகாரிகள் கண்காணித்து இவ்வாறான மோசடிகளில் ஈடுபடுகின்ற நிலையங்கள் மற்றும் ஊழியர்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் முறையான அனுமதியின்றி ட்ரோன்கள் இயங்குவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை உத்தியோகமாக அறிவித்துள்ளது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நபர்கள் பாதுகாப்பு விதிமுறைகளை மீறுவதை தவிர்க்கும் வகையில் இந்த விழிப்புணர்வு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ட்ரோன் இயக்குகின்றவர்கள் பின்வரும் விடயங்களை கவனத்தில் கொள்ளுமாறும் கோரப்பட்டுள்ளது. இலங்கையின் வான்பரப்பில் ட்ரோன்களை இயக்குவதற்கு முன்னர் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை மற்றும் பாதுகாப்பு அமைச்சு உள்ளிட்ட உரிய தரப்பினரிடம் முறையான அனுமதி பெறுவது அவசியமாகும். கடந்த காலங்களில் அதி உயர் பாதுகாப்பு வலயங்களுக்குள் சட்டவிரோதமான ட்ரோன்களை பறக்கவிட்ட நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதையும் விமானப்படை சுட்டிக்காட்டியுள்ளது. ட்ரோன் இயக்குகின்றவர்களுக்கு தேவையற்ற சட்ட சிக்கல்கள் மற்றும் தண்டனைகளை தவிர்ப்பதற்கு நடைமுறையில் உள்ள வான்வழி சட்டங்களுக்கு இணங்கி செயற்பட வேண்டும். தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதே இந்த விழிப்புணர்வு நடவடிக்கையின் பிரதான நோக்கமாகும். சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் தெரியாமல் சட்டத்தை மீறுவதை தடுத்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைப்பதே இதன் இலக்கு என்று விமானப்படை மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலைவந்த கடும் வெப்பமான காலநிலையை தணிக்கும் வகையில் இன்று வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் பரவலான கனமழை பெய்து வருகின்றது. அண்மை காலமாக நிலவிய அதீத வெப்பம் மற்றும் சூரியனின் நேரடி தாக்கத்தினால் பொதுமக்கள் கடும் அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்ற நிலையில் இந்த மழைப்பொழிவு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா இது பற்றி மேலும் தெரிவிக்கையில், வெப்பச்சலன செயற்பாடு மற்றும் கிழக்கு திசை காற்று முறிவின் காரணமாக இந்த மழைப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 20ஆம் தேதி வரையில் நாட்டின் பல பகுதிகளிலும் மழை தொடரும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரையில் மழை பெய்யக்கூடும். தற்போது பெய்து வருவது வெப்பத்தை தணிக்கும் மழை என்பதால் இது பெரும்பாலும் இடியுடன் கூடிய மழையாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மழையினால் கிடைக்கும் மகிழ்ச்சி ஒருபுறம் இருக்க, இடி மற்றும் மின்னல் தாக்கங்களிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெப்பமான சூழலிலிருந்து தற்காலிகமாக பொதுமக்கள் மீண்டுள்ள நிலையில் விவசாய நடவடிக்கைகளுக்கும் இந்த மழை ஓரளவுக்கு கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் வண்ணாரப்பள்ளி பிறப்பிடமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஸ்ரீமதி சாவித்திரி அம்மாள் நடராஜ சர்மா அவர்கள் 16/3/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் அல்வாயி பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவராசா நிஹாஸ் அவர்கள் 17/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கரவெட்டி யாக்கரையை பிறப்பிடமாகவும் முல்லைத்தீவு ஐயங்கன் குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்துரை நவரத்னம் அவர்கள் 17/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை பிறப்பிடமாகவும் சங்கத்தானையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பொன்னுத்துறை கனகசேகரம் அவர்கள் 17/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள rip.page-ஐ பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.